Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. Basic courseல day 9ல past perfect tense பற்றி தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி அதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் செஷன் தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ட்ரெயின் அப்படின்ற டாப்பிக்கை கொடுத்து சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். இப்போது நான் ஃபார்ம் பண்ண சென்டென்சஸை பார்த்துடலாம். A train has an engine. ட்ரெயினில் ஒரு என்ஜின் இருக்கும். It is driven by diesel or electricity. டீசல் அல்லது எலக்ட்ரிசிட்டினால் இது இயக்கப்படுது. We had steam engines earlier. நாம் முன்னாடி ஸ்டீம் என்ஜின்ஸ் வச்சுருந்தோம். It has many compartments. இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. I like to travel in train. எனக்கு ட்ரெயினில் போகிறது பிடிக்கும். A train journey is more comfortable than bus. பஸ் பிரயாணத்தை விட ட்ரெயின் பிரயாணம் ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெயினை பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை அப்படியே இங்கிலீஷில் எப்படி சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் அப்படின்ற வேர்ப் இருக்கும். அதுக்கப்புறமா V3 வேர்ப் இருக்கும். இதுவே நெகட்டிவ் சென்டென்ஸ்னு வரும்போது சேமஸ் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான், எக்ஸ்ட்ரா நாட் அப்படின்ற வேர்ட் ஆட் பண்ணியிருப்போம். இப்போது எக்ஸசைஸ் 1ல் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நான் இப்போது ஒவ்வொரு சென்டென்ஸாக ரீட் பண்ணிகிட்டே போவேன். ஒவ்வொரு சென்டென்ஸு கீழேயும் சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் கரெக்டான ஆன்சர் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டான ஆன்சர் ஒன்றா இருக்கலாம், இல்லை மோர் தென் ஒன்றா கூட இருக்கலாம். Past perfect tense is used to talk about two past events happened one after another. Connection between past and past. Event happened before a point of time in the past. I had not eaten anything dash morning since to when. I dash my exam before the exam time. Had finished, finished, will finished. They dash well last night. Had not slept, did not sleeping, or not sleeping. He dash come to the party. Didn't, had not, will not. We dash to Ooty last week. Will go, go, had gone. I dash my lunch when you called me. Had finished, was finished, will be. The train dash when I reached the station. Will leave, was already went, had already left. Where dash the shopkeeper gone. Had, did, where. I had never dash him before. See, saw, seen. இப்போ ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். Past perfect tenses used to talk about two past events happened one after another. கரெக்டான ஆன்சர். கனெக்ஷன் between past and past. இதுவும் கரெக்டாக தான். Event happened before a point of time in the past. இதுவும் கரெக்டான ஆன்சர் தான். I had not eaten anything since morning. இங்கே to and when இது ரெண்டுமே வராது. நெக்ஸ்ட் ஒன், I had finished my exam before the exam time. எக்ஸாம் டைமுக்கு முன்னாடியே நான் என்னோட எக்ஸாமை முடிச்சிருந்தேன். இதுவும் கரெக்ட். I finished my exam before the exam time. எக்ஸாம் டைமுக்கு முன்னாடி நான் எக்ஸாமை முடித்தேன். இதுவும் சிம்பிள் பாஸ்டில் சொல்லலாம். ஆனால் will finished அப்படின்னு சொல்ல முடியாது. will அப்படின்றது ஃப்யூச்சர். இந்த சென்டென்ஸை சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட்லேயும் சொல்லலாம், சிம்பிள் பாஸ்ட்லேயும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், தே ஹேட் நாட் ஸ்லெப்ட் வெல் லாஸ்ட் நைட். இங்கே டிட் நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னு வராது, ஆர் நாட் ஸ்லீப்பிங் அப்படின்னு வராது. ஆர் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், லாஸ்ட் நைட் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், ஹீ டிடன்ட் கம் டு த பார்ட்டி. இதுவும் கரெக்ட். அவன் பார்ட்டிக்கு வரல. அடுத்து, ஹீ ஹேட் நாட் கம் டு த பார்ட்டி. அவன் பார்ட்டிக்கு வந்திருக்கவில்லை. இதுவும் கரெக்ட். ஹீ வில் நாட் கம் டு த பார்ட்டி. அவன் பார்ட்டிக்கு வரமாட்டான். இதுவும் கரெக்டு. ஸோ இந்த சென்டென்ஸில் செகண்ட் ஹாஃப் வந்து எந்த கண்டிஷனுமே நமக்கு இல்லை. ப்ளெயினாக சொல்லும்போது இது மூணுமே வந்து யூஸ் பண்ணலாம். எல்லாமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன், வி ஹேட் கான் டு ஊட்டி லாஸ்ட் வீக். நாங்கள் போன வாரம் ஊட்டிக்கு போயிருந்தோம். இங்கே போன வாரம் அப்படின்னு வந்ததுனால வில் கோ அப்படின்னு ஃப்யூச்சரை யூஸ் பண்ண முடியாது. கோ அப்படின்றதும் சிம்பிள் ப்ரெசன்ட், அதுவும் யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹேட் ஃபினிஷ்ட் மை லன்ச் வென் யூ கால்ட் மீ. நீ என்னை கால் பண்ணப்போ நான் என்னோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணி இருந்தேன். இங்கே வாஸ் ஃபினிஷ்ட் அண்ட் வில் பி வராது. நெக்ஸ்ட் ஒன்,
The train had already left when I reached the station. நான் ஸ்டேஷனை ரீச் பண்ணப்போ ட்ரெயின் ஏற்கனவே கிளம்பி இருந்தது. இங்கே will leave was already went இதை யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் ஒன், where had the shopkeeper gone? அந்த ஷாப்கீப்பர் எங்கே போயிருந்தான்? இங்கே டிட்டும் வேரும் யூஸ் பண்ண முடியாது. டிட் வந்துச்சுன்னா கோ அப்படின்னு வந்திருக்கணும். வேர் இருந்ததுன்னா ஏதோ கண்டினியூஸ் ஃபார்ம் இருந்தால் மேபி கரெக்டாக இருந்திருக்கும். ஸோ இங்கே ஹேட் தான் கரெக்டான ஆன்சர். ஐ ஹேட் நெவர் சீன் ஹிம் பிஃபோர். இங்கே ஹேட் அப்படின்னு வந்திருக்கு, அதனால் சி அப்படின்னு யூஸ் பண்ண முடியாது ப்ரெசன்ட் ஃபார்ம். அண்ட் தென் சா அப்படின்றது சிம்பிள் பாஸ்ட், அதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஐ ஹேட் நெவர் சீன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது எக்ஸசைஸ் 2ல் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். நான் இப்போது தமிழில் சில சென்டென்சஸ் ரீட் பண்ணுவேன். இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கிட்டு இங்கிலீஷில் அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். நான் மைதானத்தை அடைந்தபோது போட்டி முடிந்திருந்தது. நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் வீட்டை அடைந்தபோது அவள் தூங்கி இருந்தாள். நெக்ஸ்ட் ஒன், அவள் இந்த வீட்டில் வாழ்ந்திருந்தாளா. நெக்ஸ்ட் ஒன், நான் அவளை அழைத்தபோது அவள் அலுவலகத்தில் இருந்து வந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் ஒன், திருடன் தப்பி ஓடுவதற்கு முன்பு போலீசார் வந்திருந்தனர். நெக்ஸ்ட், மருத்துவர் வருவதற்கு முன்பே நோயாளி இறந்திருந்தார். நெக்ஸ்ட், அவள் வருவதற்கு முன்பே நான் பார்ட்டியில் இருந்து கிளம்பியிருந்தேன். நெக்ஸ்ட், நான் ஸ்டேஷனை அடைவதற்குள் ரயில் புறப்பட்டு இருந்தது. நெக்ஸ்ட் ஒன், மழை வருவதற்கு முன்பே நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். நெக்ஸ்ட், அவர் என்னை அழைத்திருந்தால் நான் விழாவில் கலந்து கொண்டிருப்பேன். இப்போது ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கலாம். நான் மைதானத்தை அடைந்தபோது போட்டி முடிந்திருந்தது. The match had finished when I reached the stadium. நாங்கள் வீட்டை அடைந்தபோது அவள் தூங்கியிருந்தாள். She had slept when we reached home. அவள் இந்த வீட்டில் வாழ்ந்திருந்தாளா. Had she lived in this house? நான் அவளை அழைத்தபோது அவள் அலுவலகத்திலிருந்து வந்திருக்கவில்லை. She had not come from office when I called her. திருடன் தப்பி ஓடுவதற்கு முன்பு போலீசார் வந்திருந்தனர். The police had come before the thief ran. மருத்துவர் வருவதற்கு முன்பே நோயாளி இறந்திருந்தார். The patient had died before the doctor came. அவள் வருவதற்கு முன்பே நான் பார்ட்டியிலிருந்து கிளம்பியிருந்தேன். I had left the party before she arrived. நான் ஸ்டேஷனை அடைவதற்குள் ரயில் புறப்பட்டு இருந்தது. The train had left before I reached the station. மழை வருவதற்கு முன்பே நாங்கள் வீட்டுக்கு போயிருந்தோம். We had reached home before it rained. அவர் என்னை அழைத்திருந்தால் நான் விழாவில் கலந்து கொண்டிருப்பேன். If he had invited me, I would have attended the function. எக்ஸசைஸ் 3ல் ரெயின் அப்படின்ற டாப்பிக்கை கொடுக்க போகிறேன். இந்த ரெயின் பற்றி உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அதை அப்படியே இங்கிலீஷில் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.